ஹாய் லேர்னர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பேசிக் 3 டாட் ப்ளவுஸுக்கு எப்படி நீட் ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீமியம் புட்டிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணாமலே ஒரு பேசிக் நீட் ஃபினிஷிங் ஸ்டிச்சை எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸை சீக்ரெட்ஸோடு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அயனிங் தான். ஸோ அந்த அயனிங் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கார்மெண்ட்டில் நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம அந்த அந்த கார்மெண்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இது வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக், ஆனால் இதில் வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் தேய்ச்சி விட்டு இதில் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணேன் அப்படின்னா ஃபினிஷிங்கும் இருக்காது, ஃபிட்டிங்கும் இருக்காது. ஸோ அப்போ லைனிங் ஃபேப்ரிக்காக இருந்தால் கூட கண்டிப்பாக அதை அயன் பண்ணணும். அதே மாதிரி நெக்கை அடித்து திருப்புறதுக்கு நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறோம், அது கொஞ்சம் சுருங்கி போய் இருக்குன்னா அதையும் ப்ராப்பராக அயன் பண்ணிட்டு தான் அந்த நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். மெயின் திங் இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி ஒரு கஸ்டமர் ஃபேப்ரிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அயன் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம அயன் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன ஆகும்னா அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். அப்போ வந்து நமக்கு அந்த பேட்டர்ன் போட்டு வரைகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ண போகிறேன். இந்த இடம் வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கு இல்லையா, ஸோ அதை ஈவன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பரை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பேட்டர்னில் நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஸ்லீவ் வந்து நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம பேட்டர்னில் பண்ண அதே கர்வை வந்து திருப்பி நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இனி ரெண்டாவதாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது. பேட்டர்ன் வந்து நல்லா மூவ் ஆகாத மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஃபேப்ரிக்கோட சென்டரில் இருக்கணும். நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், நம்ம ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்டில் இருக்கணும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணும்போது, நீங்கள் ட்ராப் பண்ணும்போதும் சரி, கட்டிங் பண்ணும்போதும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓகே இந்த இடத்துல நம்ம இதை தான் பண்ணணும், இந்த ஏரியாவை நம்ம இப்படி தான் ட்ராப் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அந்த டைமில். ஏன்னா பொறுமையாக பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம திருப்பி பார்க்குற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிரும்ல. அதனால் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ எண்டு வரைக்குமே இந்த ஃப்ளோவில் தான் போகும். அந்த ஷோல்டரோட பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி நம்ம அதை ப்ராப்பராக அயன் பண்ணியிருக்கனால அந்த ஃபோல்டு வந்து அதில் இருக்காது. ஸோ அப்போ அது வந்து நமக்கு தெரியணும் எங்கே அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பெல் பின் வந்து நிறையவே யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்குன்னா ஃபேப்ரிக்லேருந்து பேட்டர்ன் வந்து மூவே ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பின்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவை கையால் நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஆனால் சின்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கட் ஆகிரும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அங்கங்கே மூவ் ஆனால் கூட நமக்கு அந்த கார்மெண்ட்டே ஒரு சைடு போன மாதிரி ஆயிரும். ஸ்லீவ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் வந்து பேக் வந்து க்ளோஸாக இருக்கனால நம்ம ஆன் ஃபோல்டில் வச்சு ட்ரேஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் முடிக்கிற இடத்துல ஒரு ப்ளவுஸ் தான் முடிக்கிற மாதிரி கூட தோணலாம். பட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து ஆரம்பத்தில் மட்டும்தான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு 2-3 ப்ளவுசஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் வந்துடும். ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறத விட ஆரம்பத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஈவன் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து இருக்கும். ஆனால் இந்த 5 to 10 மினிட்ஸ் உங்கள் ஃபினிஷிங் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் டைமை பார்க்காம ஃபினிஷிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எல்லா சீம் அலவன்ஸுமே நம்ம கொடுத்துருப்போம். நெக்குக்கு, ஷோல்டருக்கு, ஸோ கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தனால அது எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இந்த வீடியோவை ஸ்பீட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கான ரீசன் என்னென்னா, நம்ம பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
நம்ம அங்கே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா அதை கம்மி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணும்போதே போயிடும். நம்ம முன்ன பின்ன அந்த பேட்டர்னை வந்து அங்கங்கே மாற்றி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கே தெரியாது என்ன ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் எந்த எந்த எந்தெந்த சைடு பின் பண்ணால் அது ப்ராப்பராக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் பின் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் கீழே பின் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஷோல்டர்லேயும் நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு 4 இடத்துல பின் பண்ணால் தான் அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே சீட் ஆகுது. உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 4, 5 இடத்துல பின் பண்ணணும். மெயின் திங் இந்த டாட்ஸ் வந்து நம்ம எந்த ஏரியாவில் மார்க் பண்ணியிருக்கோன்றது எக்ஸாக்டாக நம்ம 2 டாட் வரும் இல்லையா பேக்கில், அப்போ அந்த 2 டாட்டும் ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கணும். பேட்டர்னை நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதை வந்து ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுட்டு இங்கே கீழே அந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சைடை வந்து மார்க் பண்ணும்போதும் நம்ம 1 இன்ச்னா அதை ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து பேட்டர்னை வந்து மடிச்சுட்டு அங்கே அப்படி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக் வந்து எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்குன்னா நம்ம பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. ஸ்டிச் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஏரியா வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஓப்பன் சைடு வச்சு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வரப்போகுது. ஸோ அதனால் ஓப்பன் சைடு வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட்டு க்ளோஸ்டாகவும் பேக் ஓப்பனாகவும் வந்தால் என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டை வந்து ஆன் ஃபோல்ட்லேயும் பேக்கை வந்து ஓப்பன் சைடும் வச்சு கட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம 1/4 இன்ச் வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங்கான போர்ஷன் தானே இருக்கும். அப்போ அது வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கில் வைக்கும்போதும் அங்கே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. ஸ்லாண்டிங்காக தான் அந்த அந்த பார்ட் வந்து இருக்கணும். அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட் லைனில் நான் என்னோடய பேட்டர்ன் வந்து கொண்டு வந்து வைக்கிறேன். அப்படி வைக்கிற போது எங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அந்த டாட், அந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் இருக்குல்ல, அந்த டாட்டு கீழே தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக ஒரு 1/4 இன்ச் வந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து நான் என் பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டாட்டு கீழே தான் அது மேட்ச் ஆகணும். மேலே அந்த நெக் பக்கத்தில் வந்து மேட்ச் ஆகக்கூடாது. அங்கே வந்து 1/4 இன்ச் நம்ம கட் பண்ணியிருக்கோன்னா அந்த 1/4 இன்ச்சை அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக்கில் கொடுத்து தான் அந்த பேட்டர்ன் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த பேட்டர்னை நான் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். என்னோடய நெக்கும் உள்ளே வருது, ஆர்ம் ஹோலும் உள்ளே வருது. ஸோ ஆர்ம் ஹோல் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம கொடுத்துருக்குற கர்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். இப்போ நான் இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆர்ம் ஹோல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த பேட்டர்னை வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் எப்படி வருமோ அதே மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் 1/4 இன்ச் கட் பண்ணியிருக்கோமா, அந்த 1/4 இன்ச்சை நான் இப்போது அதில் கொடுக்க போகிறேன், ஃபேப்ரிக்கில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஆர்ம் ஹோல் மட்டும் பாருங்கள். ஆர்ம் ஹோல் கீழே இறங்குதா? இப்போ நான் அதை திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது ஆர்ம் ஹோல் மேலே ஏறும். ஸோ அப்போ நம்ம எந்த பிளேஸை கட் பண்ணி எடுக்கிறோமோ ஃபேப்ரிக்லேயும் அந்த பிளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கே தெரியாத ஒரு சின்ன அன்கம்ஃபர்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி போடுறப்போ நமக்கு வந்து சம்டைம்ஸ் தோணும், நம்ம கரெக்டாக தானே மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், கரெக்டாக தானே ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போடுறோம், அப்போ ஏன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு சம்டைம்ஸ் தோணும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை மிஸ் பண்ணாலும் நமக்கு அது ஒரு அன்கம்ஃபர்ட்டை தான் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்த நீங்கள் பேட்டர்னில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ட்ரெஸ்ஸே கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் அந்த 1/4 இன்ச்சை தள்ளி வச்சுட்டு தான் ஃபுல்லாக பின் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறேன்.
ஓகேவா? அது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இதில வந்து இன்னொரு ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். அதையும் இங்க நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து இதே மாரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். அத அப்படியே நம்ம ட்ரேஸும் பண்ணிட்டோம். ஓகேவா? 1/4 இன்ச் விட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹுக்கு பட்டிக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம குடுக்கணும். 1/4 இன்ச் அங்கேருந்து நம்ம மேல நெக்லேருந்து கீழ வரைக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். பட் நான் இந்த லைனிங்கில வந்து குடுக்க மறந்துட்டேன். ஸோ அத வந்து அப்படி பண்ணாதீங்க. 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குடுத்தா தான் அங்க நம்ம ஹுக் அண்ட் ஐ வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் டாட்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்றத கரெக்ட்டா மார்க் பண்ணணும். டாட்ஸ் பொறுத்தவரைக்கும் பேட்டர்னில் கரெக்டாக இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். பட் ஃபேப்ரிக்கில் 2 பீஸ் வரும். அதாவது ஃப்ரண்ட்லேயே 2 பார்ட் வரும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு பார்ட்டில் டிராஃப்ட் பண்ணாலும் சரி, அதை அடுத்த பார்ட்டுக்கும் அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எங்கேயுமே வந்து மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இதில் 3 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறது தான் கரெக்டான லெக்கு. அப்போ அந்த லெக் 1 எங்கே இருக்கோ அதை அப்படியே அந்த பேட்டர்னை வந்து எடுத்துட்டு நான் அதை அப்படியே மார்க் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரைட் லைனை. இங்கேயும் வந்து அதை ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 3 டாட்ஸோட எண்டுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான சைன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட், அப்புறம் பேக் பார்ட், அப்புறம் ஸ்லீவ் இந்த 3யுமே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து இது மட்டும் இருக்குது. வேஸ்ட் பேண்ட் மட்டும் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் இல்லையா? இப்போ வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை. பேட்டர்ன்ஸ் எல்லாமே இதுதான். நம்ம போட்ட அந்த ஃப்ரண்ட் பேட்டர்னை வந்து இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போட்டு இதை மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்னை அப்படியே பையஸில் போட்டு நம்ம சேம் இதே மார்க்கிங்கை பண்ணி எடுப்போம். அப்போ வந்து அது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ கம்ப்ளீட் பையஸாக இருக்கணும் நம்ம போடக்கூடிய இது பேட்டர்ன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்றனால நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணதை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்லீவோட சென்டர். அதில் வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கலாம்.
இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் நாட்ச் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எழுதிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு. பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கேயும் அந்த டாட்ஸ் வந்து நம்ம இங்கே பேக்கில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து அந்த ஸ்ட்ரைட் கிரைன் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். அந்த செல்வேஜ் இருக்கு இல்லையா, அந்த செல்வேஜ் சைடு பார்க்குற மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும். பயஸில் போடக்கூடாது. பயஸில் போட்டோன்னா அந்த வேஸ்ட் பேண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். பயஸில் போட்டு நமக்கு இடம் இருக்குன்றதுக்காக பயஸில் போட்டு கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த செல்வேஜ் சைடு வைக்கும்போது ஸ்ட்ரெச்சு கம்மியாக இருக்கும். வேஸ்ட் வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல ஃபிட்டிங் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் கூட ஈஸ் கொடுக்கல வேஸ்ட்டில். ஏன்னா அந்த இடம் ஃபிட்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாமல் இருக்கும். ஸோ அதை வந்து பயஸ்லேயோ இல்லைன்னா ஸ்ட்ரெச் ஆகிற சைடை நம்ம போட்டோன்னா என்ன ஆகும், அந்த இடம் வந்து லூஸ் இருக்கும். நமக்கு 1/4 இன்ச் லூஸ் வந்து அந்த ஸ்ட்ரெச்னால் வரும், ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச்னால் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து அப்படி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அதை அப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலிங்காக தான் கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்ட் 2ல் வந்து ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.